ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. நாளை செவ்வாய்க்கிழமையில் மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. இது முருகப்பெருமானின் உத்தரவு கூட. இப்பொழுது நான் சொல்வதை முக்கியமான ஒன்றை நீ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே உனக்கு இதை பலமுறை உணர்த்தியுள்ளேன். என்னவென்று என்னிடத்தில் கேட்கிறாய் அல்லவா? முன் கோபத்தால் நீ எதையாவது பேசிவிடாதே, அது வாக்குவாதத்தில் முடியலாம். எனவே கவனமாக கையாளவும், வேறு எந்த கவலையாக இருந்தாலும் அதற்காக கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்காமல் அதனை என்னிடத்தில் விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த சமயத்தில் உனக்கு இந்த முருகப்பெருமான் ஆறுதல் தருவேன். நினைத்தது நினைத்து கொண்டே இருப்பது, அதையே நினைத்து நினைத்து கவலையினால் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதே. என் செல்லமே, உன்னிடம் வரவேண்டிய உன் உழைப்பிற்கான பணம் வந்து சேரும் நிச்சயமாக. அது பற்றி எதிர்மறை எண்ணங்களை உருவாக்காமல் இரு. பொறுமையும் அன்பும் உன்னை காக்கும் கவசமாக இருக்கும். யோசித்து முடிவெடு. ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து முடிவெடு. எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பு. பிறகு வெற்றியும் சாத்தியமே இந்த காலத்தில்தான். நீ எதையெல்லாம் நினைத்து நினைத்து கவலைப்படுகிறாயோ அதுவே நாளைக்கு உனக்கு ஆறுதலாக மாறும். நிம்மதியாக உறங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடிந்து அது நல்லதொரு விதமாக உனக்கு ஆறுதலாக மாறும் என்று நான் உன்னிடத்தில் எச்சரிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் கூறுகிறேன். நீ இழந்தவை அனைத்தும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். நிச்சயமாக நான் அதை நடத்தி வைப்பேன். கவலங்காதே. உனக்கு நான் துணையாக இருக்கிறேன். என்றும் உன்னை கைவிட மாட்டேன். யாம் இருக்க பயமேன். முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே. நாளை செவ்வாய்க்கிழமை உனக்கான பொழுதாகத்தான் விடியும். அப்பொழுது நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன். உன் இல்லத்தில் பல நல்லதொரு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இரு. அதனை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உன் எண்ணம் செயலில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையுடன் துவங்கு. நான் உற்ற துணையுடன் நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து உனக்கான வெற்றி பாதையை நான் அமைத்து தருவேன் என் செல்லமே. உன்னை எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதானே இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன். ஆனால் அதுவரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் நான் இருப்பேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு. நீ விரும்புவது அனைத்தும் தாமதமாகுது. உன் கர்ம வினையினால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை நான் உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே இந்த முருகப்பெருமான் போராடி கொண்டு இருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இருக்க வேண்டும் என் செல்லமே. நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது. இது நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதைவிட நாளைய பொழுது உனக்கு அதிகமாக கிடைக்கப் போகிறது. அந்த நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் நீ நிம்மதியாக தூங்க வேண்டும். பொய்யில்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் வளமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது. இதை கேட்கும் இந்த நேரத்தில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த அனைத்தும் நிச்சயமாக வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் அது இப்போதே உன்னை வந்து அடையப் போகிறது. ஆம் செல்லமே, இது முருகப்பெருமானின் சாதாரண வாக்கல்ல, சத்திய வாக்கு.
முழுவதுமாக கேள். உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டதல்லவா? என் செல்லமே, சர்வ மங்களமும் பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் உன் வாழ்க்கையை நீ நாளை காலை பொழுதிலிருந்து ஆரம்பமாகப் போகிறது. நீ சில சமயத்தில் எப்போதும் பழையதை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவும் மாறாதல்லவா? உன் மீது முழு நம்பிக்கை வைத்து கம்பீரமாக இப்போது நீ என்ன நினைக்கிறாயோ அதை அடையும் முயற்சிகளை மேற்கொண்டு பயணம் செய். நிச்சயமாக வெற்றி அடைய, நிச்சயம் அது முன்னேற இந்த முருகப்பெருமான் நான் துணையாக இருப்பேன். உனக்கு உன் முன்னே தானே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். தைரியமாக செல். நீ எதை செய்தாலும், எதை நோக்கி பயணித்தாலும், எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் வைக்கப்பட்டதாகவோ நடத்தப்பட்டதாகவோ தான் இருக்கும். நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேனே தவிர நடக்காததை இந்த முருகப்பெருமான் என்றும் உனக்கு நான் அருள்பாலிப்பதில்லை. நான் சொல்வதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. உன் மனம், உன் யுக்தி, புக்தி, எதிர்மறை சிந்தனை, கலக்கம், பயம் என அத்தனை தேவையற்ற தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் நடந்தது என் செல்லமே. நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் நிச்சயம் வந்தடையும். இதெல்லாம் இன்றோ எப்போதோ நடக்கப் போகிறது என்று இல்லை. இதோ இப்போது நாளைய நாள் முதலே உன் வேண்டுதல் அனைத்தும் பலிக்கப் போகிறது. நீ வாழ்க்கையில் நீ அனைத்தும் விரும்பிய, ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேர்க்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களே கிடையாது. ஆம் செல்லமே, நாளை காலை விடுவதற்குள் நல்லதொரு தொடக்கமான நீ நினைத்த காரியங்களை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நடத்தி காட்டுவேன். காலை எழுந்தவுடன் முருகா 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 என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே என்னை மனதார நினைத்து கொண்டு எழுந்திரு. உன் கடமைகளை தவறாமல் செய்து கொண்டே இரு. உன் லட்சியங்களை எதிர்நோக்கி சென்று கொண்டே இரு. துணிச்சலுடன் எதையும் எடுத்து செயல்பட்டால் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா? நிம்மதியாக உறங்கு. நாளை செவ்வாயில் மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரும். இது முருகப்பெருமானின் உத்தரவு. ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.